அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத், ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாபிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, ஃப்ளக், சென்சேஷன் ஆஃப் பிளக். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய உடலில் ஒரு உணர்வு, ஏதோ ஒன்று அடைத்து கொண்டிருப்பது போல உணர்வு. இதுக்கு தான் ஃப்ளக், சென்சேஷன் ஆஃப் ஃப்ளக் அப்படின்னு பேர். வெளிப்புறமாக இருக்கலாம் அல்லது உள்புறமாக இருக்கலாம். இந்த ஃப்ளக்கு என்னென்ன வகையாக ஏற்படும்னா, கட்டி, வீக்கம், காற்று, அப்புறம் சளி போன்ற தன்மைகளால் சென்சேஷன் ஏற்படும். இது எந்தெந்த இடத்துலெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை, ஆசனவாய், இரத்த குழாய், சர்விக்ஸ் போன்ற பகுதிகளில் இந்த அடைப்பு போன்ற உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எங்கெல்லாம் உடலில் குழாய்த்தன்மை டக்ட்ஸ் இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் இந்த அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீக்குவதற்கு ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்கா சார் அப்படின்னா, நிச்சயம் 100% இருக்குது. காது, மூக்கு, தொண்டை இது எல்லாவற்றிலும் நம்ம இது பண்ண முடியும். மற்ற இரத்த குழாய்கள் இருந்தாலும் சர்விக்ஸில் இருந்தாலும் நம்மளால் அந்த மருந்துகளை கொடுத்து செய்ய முடியும். இந்த வெளிப்புற அடைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹோமியோபதியில் குரோட்டம் டிக்லினம் அந்த மருந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உள்புற அடைப்பிற்கு அதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. அல்லோஸ், இக்னேஷியா, தூஜா போல பல மருந்துகள் வேலை செய்யும். அதனால் நண்பர்களே, இந்த ஃப்ளக்கிங் சென்சேஷன் தொண்டையில் இருக்கும், காதில் இருக்கும், மூக்கில் இருக்கும். இது நம்ம நேரடியாக உணரக்கூடிய ஒன்று. மோஷன் போகிறதுல கூட உங்களுக்கு அப்படியே அடைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் உடனடியாக 9176380403 எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். தேவையென்றால் மருந்துகளும் அனுப்பி கொடுக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.